பார்வையற்ற ஒரு பெண்ணை வீட்டில் தனியாக இருக்கிறாள். ஒரு பையன் அமைதியாக அவள் வீட்டிற்குள் நுழைகிறான். அந்த பெண் குளித்துவிட்டு வெளியே வந்தவுடன் அவன் அவளை தன் இச்சைக்கு வற்புறுத்த தொடங்குகிறான். அந்த பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறாள். ஆனால் ஒரு பார்வையற்ற பெண் எவ்வளவு செய்ய முடியும்? வழி தெரியாமல் அவள் பையனின் முகத்தை தொட்டு அதை மனதில் வைத்துக் கொள்கிறாள். பின்னர் பெண்ணின் தந்தை காவல்துறையிடம் சென்று தனது மகளுக்கு ஏதோ தவறு நடந்ததாக கூறுகிறார். அவர் ஒரு சிலையை இன்ஸ்பெக்டரிடம் காட்டி இதையெல்லாம் செய்தவர் இவர்தான் என்று கூறுகிறார். பார்வையற்ற ஒரு பெண் எப்படி இதை செய்ய முடியும் என்பதை நம்ப முடியாமல் இன்ஸ்பெக்டர் சிலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். பின்னர் பெண்ணின் தந்தை அவள் தொட்டு தடவி மட்டுமே சிலைகளை செய்ய கற்றுக்கொண்டாள் என்று கூறுகிறார். அந்த பெண் சிலைகளை செய்வதில் மிகவும் திறமையானவள். அவரது முகத்தை தொட்டு ஒரு சிலையை போல செய்ய முடியும். சில நாட்களுக்கு முன்பு தங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு பையனை சந்தேகிப்பதாக பெண்ணின் தந்தை கூறுகிறார். போலீசார் அவரை கைது செய்கிறார்கள். அவள் முகவரிக்கு சென்று சரிபார்த்து பின்னர் விமான நிலையத்திலிருந்து பையனை பிடிக்கிறாள். காவல் நிலையத்தில் போலீசார் சில சிறுவர்களை வரிசையாக நிறுத்தி அந்த பெண்ணை அடையாளம் காணச் சொல்கிறார்கள். அந்த பெண் பையனின் முகத்தை தொட்டவுடன் அவருடைய சுவாசம் வேகமாகி அவனை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்கிறாள்.